It's Friday afternoon and I am Kirti. மார்னிங் ஆஃபீஸ் ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டேன். அதனால் ஆஃப்டர்நூனு கிளம்பிட்டேன். ஒர்க் முடிச்சிட்டோன்னா ஃப்ரைடே நம்ம சீக்கிரம் கிளம்பிக்கலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து கால் இருக்காது, ஆன்சைட் கூட கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. இதனாலே எனக்கு ஃப்ரைடே வந்தால் ரொம்ப ரொம்ப ஜாலியாகிடும். ரொம்ப ரேராக தான் சீக்கிரமாக கிளம்புவேன். இல்லைனா ஒரு 6 o'clock இல்லை 5 o'clock அந்த மாதிரி டைமில் கிளம்புவேன். இப்போல்லாம் லாங் வீடியோ போடுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆஃபீஸ் போகிறதால ரொட்டீன் என்னால் வந்து இதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ண முடியல. அண்ட் மந்த்லி ஒன்ஸ்ன்ற மாதிரி தான் லாங் வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்ட் லாஸ்ட் 2 வீடியோவுமே ப்ரமோஷனல் வீடியோ, நம்மளுடைய ரியலிஸ்டிக் ரொட்டீனில் இல்லை. ஸோ இன்றைக்கி சீக்கிரமாக வர்றதால ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்காக தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபர்தராக பார்க்கலாம், இல்லை போர் அடித்தா இப்படி ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்போவுமே என்னுடைய ரொட்டீன் இப்படி தான் இருக்கும்னு இல்லை. என்றைக்கு நான் சீக்கிரம் வரணும் அன்னைக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ணுறேன். ஒர்க் விட்டு வந்ததுமே இவ்வளோ வேலையும் செய்கிறேன்னா அப்பா எவ்வளோ மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்லாம் நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம். நானும் ஒரு சோம்பேறி தான். ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், ஒர்க் அதிகமாக இருந்ததுன்னும் போது சோம்பேறித்தனமாக இருக்கும், எதுவுமே செய்ய மாட்டேன். நைட்டு தூங்குற டைமில் வேணால் சம்டைம்ஸ் செஞ்சுருவேன். வீடு ஃபுல்லும் க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் வாஷ் பண்ணுறது. சீக்கிரம் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். சிங்க்கு ஃபுல்லும் பாத்திரம் இருக்குது. ஏன்னா முன்னாடி நாள் நைட்டு வந்து நான் வாஷ் பண்ணலை. எப்படியும் ஃப்ரைடே கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவேன், ஒரு 6 o'clock கிட்டேயாவது வந்துடுவேன். வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஸோ காலையில் குக் பண்ணியும் நான் வாஷ் பண்ணவே இல்லை. பொறுமையாக நம்ம செஞ்சுப்போம், யார் வந்து நம்மளை கேட்க போகிறோம், நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போது செய்கிறது தானேன்னு வச்சுட்டு போயாச்சு. அண்ட் ஆல்சோ கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா கவுண்டர் டாப் எல்லாம் கொஞ்சம் பிசுன்னு இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணோன்னா சிங்க்கு க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கிச்சன் க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இப்போலாம் ஆஃபீஸ்க்கு வந்து ஜீரக தண்ணி வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ ஒரு நாள் வந்து அந்த பாட்டில் அப்படியே மூடி வச்சுருந்தாலும் அந்த நுர மாதிரி வந்துடும். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் பாட்டில் மட்டும் முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுருவோம், இல்லைன்னா ஸ்மெல் வந்துடுது. சிங்க்லேருந்து எல்லா பாத்திரமே வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் கிச்சன் க்ளீனிங்கை ஆரம்பித்தாச்சு. புதுசாக எந்த ஒரு ஐட்டம்லாம் வாங்கவே இல்லை. ஸோ இருக்கிற ஐட்டமே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், அவ்வளோதான். கவுண்டர் டாப்பில் நான் வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ் லிங்க் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு அது வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப கடுப்பான வேலை இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது தான். அதுவும் இந்த மாடல் ஸ்டவ்வாக இருந்தால் அந்த உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குப்பை அண்ட் கலர் சேஞ்சாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து லைட்டாக சோப்பு தண்ணி போட்டு ஊற வச்சு எடுத்திங்கனாலும் வந்துடும். பட் இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஆனால் கடுப்பான வேலை தான். நான் மோஸ்ட்டாக எப்போ குக் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவேன். இது வந்து ஒரு 2 வீக்ஸாக நான் வந்து டீப் க்ளீனிங் மாதிரி பண்ணவே இல்லை. சும்மா மேலோட்டமாக தொடச்சி வச்சுருந்தேன், அதனால் இப்படி இருக்குது.
தண்ணி அதிகமாக ஊற்றி துடைக்கக்கூடாது. லைட்டாக இந்த சோப்பு நுரை மாதிரி போட்டு தேய்ச்சிட்டு துணியால் துடைச்சிங்கனாலே க்ளீன் ஆகிடும். எனக்கு இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற மெயின் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா, தண்ணி இந்த கார்னர் வரைக்குமே வந்துரும். சிங்க்ல இருக்கிறது வந்து பைப் கொஞ்சம் கிட்ட வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. நீங்க எந்த அளவுக்கு தண்ணி ஃபோர்ஸா ஓப்பன் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி இந்த கார்னர் வரைக்கும் வந்துரும். ஸோ இந்த வுட்டன் ரேக் எதுவுமே வந்து அந்த செவுரோட நம்ம ஒட்டி வைக்க முடியாது. கொஞ்சம் தள்ளி வச்சா மட்டும் தான் தண்ணி படாது. சம்டைம்ஸ் நான் ரொம்ப ஃபோர்ஸா தொறக்கிறேன்னும்போது கார்னர்ல துணி வச்சுருவேன். அது நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இந்த கார்னர் வரைக்கும் வராது. ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான். ஒண்ணு ரைட் சைட்ல இருக்கிறத லெஃப்ட் சைட் மாத்துவேன். இல்ல லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைட் மாத்துவேன். இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ எங்க அம்மாவும் சரி, மித்துவும் சரி, ஒரு இடத்துலயும் வந்து ப்ராப்பரா வச்சது வச்ச மாரியே இருக்க மாட்டேங்குது. மாத்திக்கிட்டே இருக்கன்ற மாரியே சொல்லுவாங்க. இந்த சோப் டிஸ்பென்சர் மோர் தென் 4 இயர்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இல்ல. ஆனா ஒரு சிலருக்கு வந்து உள்ள இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் எல்லாமே துரு பிடிச்சிருக்குன்றாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இல்ல. இப்போ வரைக்கும் நல்லாவே தான் இருக்கு. சம்டைம்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே காஃபி இல்லைன்னா டீ குடிச்சிட்டு வந்துடுவேன். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்ததால நான் எதுவுமே குடிக்கல. வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இஞ்சி இல்லைன்னா ஏலக்காய் டீ குடிச்சுக்கலான்னு. அதுவும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா நம்ம வந்து ஏதாவது படம் இல்லைன்னா மொபைல் குடஞ்சிக்கிட்டே நம்ம டீ குடிச்சோன்னா அதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி தான். என்ன பொறுத்தவரைக்கும் இஞ்சி டீல நெறையவே இஞ்சி போடுவேன். அது குடிக்கும்போதே அந்த தொண்டையில அப்படியே காரமா இறங்கணும். எனக்கு அந்த மாதிரி இருந்தா தான் பிடிக்கும். ஸோ பெரிய பீஸ் இஞ்சி தான் எடுப்பேன். இஞ்சி கூடவே ஏலக்காவும் போட்டு நம்ம டீ குடிச்சோன்னா, அந்த டேஸ்ட்டே செம்ம சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ராங்கா இஞ்சி அண்ட் ஏலக்காய் டீ போட்ட டீயோட காஞ்சரிங் மூவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மார்னிங் டைம், ஈவினிங் டைம்னா பார்ப்பேன். நைட் டைம்னா தான் பயப்படுவேன்.
நைட் டின்னருக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் அது கூட தேவையான கொஞ்சம் மேண்டட்டரியான ஐட்டம் மட்டும் ஜெப்டோவில் வாங்கியிருக்கேன். டெலிவர் பண்ண தக்காளியில் ஒரு 3 மட்டும் தான் பழுத்ததாக இருந்தது. மற்றது எல்லாமே காய். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கண்டிப்பாக பழுக்காது. ரொம்ப புளிக்கும் சமையலுக்கு. ஸோ இதுவும் வந்து அந்த வெங்காய பாஸ்கெட்லேயே போட்டு வச்சுருந்தோன்னா ஒரு 3 to 4 டேஸில் கலர் மாறிடும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் அதிகமாக பிசைஞ்சு வைக்கலான்னு தான் பார்த்தேன். அடுத்த நாள் காலையில் நான் வந்து பூரி சாப்பிட்லான்னு எனக்கு தோணுச்சு. பூரி உருளைக்கிழங்கு. ஆனால் மித்து வந்து இல்லை நம்ம ராகி அடை சாப்பிட்டுக்கலான்னாரு. சரி சண்டேக்கு பிளான் அது மாற்றி வச்சுட்டேன். அதிகமாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைக்க வேணாமே அப்படின்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவு நைட்டுக்கு 2 பேருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த சர்விங் ட்ரே ஆர் பவுல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லிங்க்கும் நான் நிறைய டைம் கொடுத்துருக்கேன். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இது மீஷோவில் வாங்கினது தான். நான் வாங்கும்போது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் ப்ராடக்ட்டுடைய லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக எனக்கு பிடிச்சதான் செய்ய போகிறேன் முட்டை பொடி மாஸ். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் மித்துவுக்காக தக்காளி தொக்கு வேணால் செஞ்சுட்டு அதில் முட்டை வேணால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இல்லை வேணாம் எனக்கு ஒன்றா நான் இப்படியே சாப்பிட்டுக்கிறேன்ட்டார். ஏன்னா முன்னாடி நாள் வச்ச சாம்பார் இருந்தது. சாம்பார் இருந்தால் போதும், அவருக்கு மற்றதெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் எக் பூஜி கொஞ்சமாக கேட்டார். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் எடுத்திருக்கேன். கையில் என்ன மெஹந்தி வச்சுருக்க நிறைய பேர் யோசிக்கலாம். சண்டே வந்து அக்கா வீட்டு கிரகப்பிரவேசம் அங்கே போயிருந்தேன். எனக்கு வந்து பெருசாலாம் எதுவும் வைக்க தெரியாது. பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஏதோ டிசைன் மித்து வச்சு விட்டுருந்தார். அவர் தான் பசங்க 2 பேருக்குமே கையில் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி என்னென்னமோ வச்சு விட்டார். எனக்கு சின்ன வயசுலேருந்து எதுவுமே வைக்க தெரியாது. அக்கா தான் எனக்கு வச்சு விடுவா. அதுக்கு கெஞ்சணும் அவகிட்ட. இந்த மாதிரி ரவுண்டுனா ஈஸியாச்சு நமக்குன்ட்டு நான் கோன்லேயே இந்த மாதிரி ரவுண்ட் வச்சாச்சு. சாம்பார் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. எனக்கு எப்போவுமே வந்து சாப்பாட்டுக்கு வைக்கிற அந்த காய்கறி சாம்பாரோட தோசையோ இல்லை வேறு என்ன டிஃபனோ சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. டிஃபன் சாம்பார்னு தனியாக வைக்கிறத வச்சு தான் சாப்பிடுவேன். ஸோ எப்போது இந்த மாதிரி லஞ்சுக்கு சாம்பார் வச்சாலும் நைட் எனக்கு சாப்பிடும் போது எதிர் தூள் வச்சுப்பேன், இல்லைன்னா வந்து சட்னி வச்சுப்பேன். ஆஸ் யூஷுவல் சப்பாத்தின்னு வந்தால் மித்துவுக்கு நார்மல் சப்பாத்தி, எனக்கு மட்டும் லேயர் சப்பாத்தி. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டதால் நான் 3 முட்டை தான் போட்டிருக்கேன். இல்லைன்னா வந்து நான் 4 போட்டிருப்பேன் 2 பேர் சாப்பிட்றதுக்குன்னு. சாம்பார் வேறு இருந்ததால் அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ 3 முட்டை எனக்கு கரெக்டாக இருந்தது. எனக்கு டெய்லி சப்பாத்தி எக் பொடி மாஸ் நைட்டு கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. நான் பாட்டுன்னு சாப்பிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்.
காலையில எழுந்ததும் எப்படி ஜீரக தண்ணி குடிக்கிறனோ, அதே மாரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஜீரக தண்ணி நல்லா சூடா குடிச்சிடுவேன். காய்கறி எல்லாமே எதுவுமே ப்ராப்பரா எடுத்து வைக்கவே இல்ல. எல்லாமே அப்படியே கவர்லயே போட்டு வச்சிருந்தேன். எது எதுல வைக்கிறேன், எது இருக்குதுன்னு கூட தெரியல. ஸோ நைட் இப்போ சப்பாத்தி மாவுக்காக வாங்கும்போது ஒரு சில காய்கறி வாங்கியிருந்தேன். எல்லாமே எடுத்து இப்போ தான் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வைக்க போறேன். இந்த கொத்தமல்லிலாம் நான் எந்த மாதிரி பாக்ஸ்ல வச்சாலும் சரி, எவ்ளோ துணி போட்டு சுத்தி வச்சாலுமே, எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரமாட்டேங்குது. ஒரு சில டைம் வாங்கும்போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எதாவது வாங்கிட்டு வந்தோன்னா, அப்ப வேணா நல்லா இருக்கு. இல்ல இந்த மாரி கொஞ்சம் வதங்குனா கூட அதிகமா தாங்க மாட்டேங்குது. இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஜீரக தண்ணி வச்சேன். பட் இதுவே ரொம்ப நேரம் எடுத்துறவே என்னால தண்ணி குடிக்க முடியலன்னு நிறுத்தி விட்டாச்சு. ஸோ இதெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, கிச்சன ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கப்புறம், மறுபடியும் அந்த தண்ணிய சூடு பண்ணி அதுக்கப்புறம் தான் குடிச்சேன். இந்த மாதிரி என்னுடைய ரியலிஸ்டிக் ரொட்டீன் அகெயின் நான் வந்து கன்டின்யூ பண்ணலான்னு இருக்கேன். பட் டைம் எனக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இதுவரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.